வெல்கம் டு 2.2. இந்த காலத்தில் நார்மல் டெலிவரி பார்க்கவே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் சிசேரியன். 10ல் ஒருத்தருக்கு தான் நார்மல் டெலிவரி ஆகுது. நம்ம பாட்டிங்க வாழ்ந்த காலத்துலலாம் 99% நார்மல் டெலிவரியாக தான் இருக்கும். சிசேரியனை பார்க்குறதே ரொம்ப ரேராக இருக்கும். அப்போல்லாம் எப்படி அவங்களால நார்மலாக பெற்றுக்க முடிஞ்சது? இப்போயும் அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்கு என்ன காரணம்னா, அவங்க அப்போல்லாம் நல்லா சத்தான சாப்பாடாக சாப்பிட்டாங்க. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அவங்க சில கை வைத்தியத்தையும் செஞ்சாங்க. கூடவே கொஞ்சம் உடல் உழைப்பும் இருந்ததால் அவங்களுக்கு டெலிவரி ஆகும்போது கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. சரி, அப்படி என்ன கை வைத்தியத்தை அவங்க செஞ்சுருப்பாங்க? அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை வழங்குபவர் நித்யஸ்ரீ மேக்கப் ஆர்டிஸ்ட். மேக்கப் இஸ் த வே டு லுக் பிரிட்டி அண்ட் கான்ஃபிடென்ட். ரொம்ப பெரிய விஷயம்லாம் எதுவும் இல்லைங்க. எல்லாரோடைய வீட்லேயும் சாப்பாடு வடிப்போம். அந்த சாப்பாடு வடிக்கிற தண்ணியில் 1 டம்ளர் எடுத்துக்கோங்க. அது கூட 1 ஸ்பூன் வெண்ணெயை சேர்த்துக்கோங்க. அந்த வெண்ணெய் நல்லா கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் சூடு ஆற விட்டு அதை குடிக்கணும். இதை 5 மாதத்துலேருந்து 7 மாதம் வரைக்கும் வாரத்துக்கு 2 முறை குடிக்கணும். 8ஆம் மாதம் வாரத்துக்கு 1 முறை குடிக்கணும். 9ஆம் மாதம் அதில் வெண்ணெய் சேர்க்காம வாரத்துக்கு 1 தடவை குடிக்கணும். அவ்வளோதாங்க. சரி, இப்போ டெலிவரி டைமில் பெயின் வரும்ல, அது சில பேருக்கு ஃபால்ஸ் பெயினாகவும் வரும். அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, அப்போல்லாம் சோம்பு கஷாயம்னு ஒன்று வச்சு தருவாங்க. அது என்ன பண்ணோன்னா, ஃபால்ஸ் பெயினாக இருந்தால் உடனே அந்த பெயினை அடக்கிடும். இஃப் சப்போஸ் அது டெலிவரி பெயின்னா சீக்கிரம் பெயின் வர வச்சு அந்த டெலிவரியை ஈஸியாக்கிடும். இந்த சோம்பு கஷாயத்தை எப்படி பண்ணணும்னா, 1 டீஸ்பூன் சோம்பு எடுத்துக்கோங்க. அதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அது கூட 1 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. பாதி டம்ளர் ஆகிற வரைக்கும் கொதிக்க வைங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா ஆற விட்டு அதை குடிச்சிடுங்க. கூடுதலாக ஒரு டிப் சொல்கிறேன். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது அப்பப்போ லெமன் சேர்த்துக்கோங்க. உங்கள் குழந்தையோட முடி நல்லா வளரும். இப்படிக்கு 2.2. நன்றி. அப்புறம் ஒரு சின்ன வேண்டுகோள். நாங்கள் சொன்னது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும் எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இல்லைனா இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டாம். நன்றி.